ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸசைஸ் 1.2 பயிற்சி 1.2ல் 4வது சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். செட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு 2y எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5 அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு செட் ஆஃப் 1, 2, 3, 4. என்ன கண்டுபிடிக்கணும்? ஆரோ டயக்ராம், எ கிராஃப் அண்ட் ரோஸ்டர் ஃபார்ம் 3 கண்டுபிடிக்கணும். அம்புக்குறி படம், வரைபடம் அண்ட் பட்டியல் முறை. இது வந்து ஒரு 2 மார்க் கொஷினாகவும் வரலாம். ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க ஒரு ஆரோ டயக்ராம் மட்டும் போடுங்கன்னு சொல்லி 1 வேர்டில் கேட்கலாம். அது கிராஃப் டயக்ராம் 1 மார்க்கில் வரலாம். ரோஸ்டர் ஃபார்ம் இல்லைனா 1 மார்க்கில் வரலாம். ஃபஸ்ட்டு ஆரோ மார்க் அம்புக்குறி படம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு செட் ஆஃப் 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 2y. அப்போது 2y இருக்கு இல்லையா, அந்த ஒய்யோட வேல்யூவை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ வரும். ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் அம்புக்குறி படம் கண்டுபிடிக்கணும். இப்போது நமக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க இல்லையா. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒய் பிலாங்ஸ்டோட வேல்யூ அது ரெண்டுமே இந்த மாதிரி டயக்ராம் போட்டு லைனாக ஆர்டராக எழுதிக்கோங்க. 2, 3, 4, 5 அதான் இந்த ஆர்டரில் எழுதியிருக்கேன். அண்ட் ஒய் 1, 2, 3, 4 தான் இந்த ஆர்டரில் எழுதியிருக்கேன். இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2y இல்லையா. எக்ஸ் ஈக்குவல் டு 2y. ஒய்யோட வேல்யூ வேணால் ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 வரும். ரெண்டாவது 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 வரும். 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 6 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ, ஒய்யோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதை தான் இங்கே வந்துட்டு எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி எழுதியிருக்கேன். இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், கிராஃப் வரைபடம் வந்து போடணும். இந்த மாதிரி நம்ம கிராஃப் ஷீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சார்ட் போட்டுக்கோங்க. இந்த நம்பர் யூஸ்வலாக எப்போவும் நம்ம எழுதுறது தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2, 1 எக்ஸில் 2 ஒயில் 1 எக்ஸில் 2 ஒயில் 1. ஓகேவா. இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய். ஓகேவா. ரெண்டாவது வந்து 4, 2 எக்ஸில் 4 ஒயில் 2. இதுதான் வந்து டயக்ராம். ஓகேவா. மூணாவது வந்து ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, பட்டியல் முறை. அது எப்படி எழுதணும்? 2, 1 4, 2 6, 3 8, 4. அவ்வளோதான். இது நல்லா பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸசைஸ் 1.2ல் 4th சம்மு ஆரோ டயக்ராம், எ கிராஃப், ரோஸ்டர் ஃபார்ம் அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு வந்து மேலே வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு அண்ட் ஒய் பிலாங்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஈக்குவல் டு 2y கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒய்யோட வேல்யூ ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ வரும். அதை வச்சு நம்ம வந்து டயக்ராம் போடணும். அதை வச்சு ரோஸ்டர் ஃபார்ம் எழுதணும். இது ரொம்ப ஈஸி தான். 2 மார்க் கொஷினாகவும் வரலாம். மிட்டம் எக்ஸாம் இருந்தால் 5 மார்க் கொஷின்லேயும் வரும். நோட் பண்ணிக்கோங்க. சம் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டாவது சம்மு எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் கமா ஒய் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் இஎல்என். ஓகேவா. இதில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு இஎல்என்னா என்ன, இஎல்என் லெஸ் தென் 10னா 10க்கு முன்னாடி இருக்கிற 9 நம்பர்ஸ். ஓகேவா. 1, 2, 3, 4, 5, 6, 9 வரைக்கும் எழுதிக்கோங்க. இங்கே ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸில் ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி வர வேல்யூ தான் ஒய். ஓகேவா. எக்ஸில் ஃபஸ்ட்டு 1 போட்டிங்கன்னா 4 வரும். திருப்பி 2 போட்டிங்கன்னா 5 வரும். அப்படியே லைனாக வரும். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஆரோ டயக்ராம் அம்புக்குறி படம். ஓகேவா. எக்ஸ் வந்து இஎல்என் நேச்சுரல் நம்பர்ஸ் 9 வரைக்கும் உள்ளது. ஒய் வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. இது இங்கே எழுதிட்டு டயக்ராம் போடுங்க. ரெண்டு பக்கமே 1லேருந்து 9 வரைக்கும் எழுதிக்கோங்க. ஏன்னா லெஸ் தென் 10 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. 1, 4 1 4 இது பண்ணுங்கள். 2, 5 2லேருந்து 5 அரை மார்க் லிங்க் பண்ணுங்கள். 3, 6 அரை மார்க் லிங்க் பண்ணுங்கள். இதுமாதிரி கொடுத்துருக்குற வேல்யூவோட அப்படியே லிங்க் பண்ணுங்கள். அடுத்து வந்து கிராஃப் வரைபடம். ஓகேவா. கிராஃபில் நம்ம எப்படி போடுவோம், கீழே 1, 2, 3, 9 வரைக்கும் போடுவோம். மேலே போடுங்க. கீழே இருக்கிறது வந்து எக்ஸு, ஸ்டாண்டர்டாக இருக்கிறது வந்து ஒய், ஹரிசாண்டலாக இருக்கிறது வந்து ஒய். வேல்யூ எப்படி நம்ம போடுவோம் அது பாருங்கள். 1, 4 எக்ஸில் வந்து ஒய், எக்ஸில் வந்து 1 ஒய்யில் வந்து 4. 2, 5 எக்ஸில் வந்து 2 ஒயில் வந்து 5. இதே மாதிரி வேல்யூ மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா. தேர்டு வந்து பட்டியல் முறை ரோஸ்டர் ஃபார்ம். இது எப்படி எழுதணும், 1, 4 2, 5 3, 6 4, 7 5, 8 இப்படி தான் எழுதணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த செட் ஆஃப் வரும், மறக்காமல் அது போடுங்க.
ஓகேவா? ஃபஸ்ட்டு சொன்ன சம்மும் இதுவும் ஒரே மாதிரி தான், இதுவுமே இம்பார்ட்டன்ட் சம் தான், நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம்மு பாருங்கள், இது வந்து எக்ஸசைஸ் வந்து 1.2ல் 5th சம்மு. பெரிய கொஷினாக இருக்கும். என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்கேன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு ஒரு 2 மார்க் கொஷினாகவும் வரலாம், ஒரு 5 மார்க் கொஷினாகவும் வரலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் பார்த்து வச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசிஸ்டண்ட் ஏ, உதவியாளர் ஏ, அவங்க வந்துட்டு அதில் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. A1 A2 A3 A4 A5. கொஷின் ரீட் பண்ணிங்கனாலே தெரியும். கொஷின் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் நான் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணலை. ரெண்டாவது கிளர்க்கு சி, எழுத்தர்கள் 4 பேர் இருக்காங்க. C1 C2 C3 C4, அவங்களே கேடர் கொடுத்துருப்பாங்க. அதில் மேனேஜர் எம், ஓகேவா? மேலாளர்கள் M1 M2 M3 3 பேர் இருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகிகள் E1 E2 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கான சேலரியுமே கொடுத்துருக்காங்க. 10,000 25,000 50,000 1 lakh வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 10,000, கிளர்க்குக்கு வந்து 25,000, மேனேஜருக்கு வந்து 50,000, எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து 1 lakh. ஓகேவா? இதுதான் வந்து எழுதணும். மேலே வந்துட்டு நம்ம A1 A2 A3 A4 A5 வந்து எழுதியிருக்கோம் இல்லையா, எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு சேலரி ஊதியங்கள்னு போட்டு இது எழுதணும். அப்புறம் எம்ப்ளாயீஸ் பணியாளர்கள்னு போட்டு எழுதணும். அங்கே வந்து என்ன கொஷினில் கேட்டிருக்காங்கன்னா, XY வந்து ரிலேஷன், ஒன்னோட ஒன்று ரிலேஷன் அப்படின்னா அதோட ஆரோ டயக்ராமும் ஆர்டர்ட் பேரும் எழுதணும். வரிசை ஜோடிகளும் அம்புக்குறி படமும் எழுதணும். இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5, 25,000 C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4 எழுதணும். நெக்ஸ்ட்டு 50,000, M1, 50,000, M2. அதே மாதிரி எழுதுனீங்கன்னா அதுதான் வந்து ஆர்டர்ட் பேர். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். 2 மார்க்லேயும் வரலாம். கொஷின் கொஞ்சம் பார்க்க பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அம்புக்குறி படம். ஓகேவா? அம்புக்குறி படம், ஆரோ டயக்ராம். ஃபஸ்ட்டு போட்டு வந்து ஆர்டர்ட் பேர், இதில் வந்து ஆரோ டயக்ராம் கண்டுபிடிக்கணும். அதாவது 10,000ஓட A, 25,000ஓட C1 C2 3 4 அது மாதிரி எழுதணும். ஃபஸ்ட்டு சேலரி எல்லாம் எடுத்து எழுதிருங்க. அதுக்கப்புறம் அந்த A1 A2 எல்லாமே எழுதிருங்க. ஃபஸ்ட்டு 10,000ஓட இதை பேர் பண்ணுங்கள், அம்புக்குறி படம் போடுங்க. 25,000ஓட C1 C2 3 4 போடுங்க. 50,000ஓட M1 M2 M3 போடுங்க. 1 lakhோட E1 E2 போடுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இந்த கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. ரேர் தான், ஒருவேளை கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ்லேயும் வரலாம். ஆனால் இவ்வளோ பெரிய கொஷினாக இருக்கே, பெரிய ஆன்சராக வருமேலாம் இது பண்ண வேணாம், கொஞ்சம் ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? எக்ஸசைஸ் 1.2ல் பயிற்சி 1.2 எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் எடுத்துக்காட்டும் பயிற்சியில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் கொடுத்துருக்கேன். 1.5 இம்பார்ட்டன்ட், 3rd and 4th சம் இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. 1.2 நம்ம முடிச்சிட்டோம். 1.3 வந்து நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.